ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நான் என்ன விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன்னா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என் கூட பழகுற பெரிய ஆட்களாக கூட இருக்கட்டும், எல்லாருமே என்னை கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்னென்னா, "உனக்கு என்னப்பா நீ ஜாலியாக இருக்க?" அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பதில் அவங்ககிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆமாம் நான் ஜாலியாக தான் இருக்கேன் அப்படின்னுவேன். "ஏன் நீங்களும் ஜாலியாக இருக்க வேண்டியதுதானேன்னு?" கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் என்னென்னா, "எனக்கு ஜாலியாக இருக்க முடியாது. ஃபேமிலி சிச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி இருக்குது. எனக்கு நிறையா கமிட்மெண்ட் இருக்குது" அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தான் எல்லாருக்குமே ஃபேமிலி இருக்குது, எல்லாருக்குமே கமிட்மெண்ட் இருக்குது. எனக்கும் அந்த மாதிரி கமிட்மெண்ட் இருக்குது. எனக்கும் அதாவது இன்பம், துன்பம் எல்லாமே லைஃப்பில் எல்லாருக்குமே வர்றது தான். ஓகேவா? என்ன ஒன்று நம்ம அதை வெளி காமிச்சிக்காம வீட்டில் 1000 கஷ்டம் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது நம்ம ஜாலியாக தான் பேச முடியும். அதுக்காக எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு நம்ம அவர்கிட்ட போய் அழுதுகிட்டு இருந்தோன்னா, என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் இப்படியே வந்து அழுதுகிட்டு இருக்கான், இதே வேதனை நம்மளே ஏற்கனவே கவலையில் இருக்கணும்னா அந்த மாதிரி தான் மைண்ட் செட்டு போகுமே தவிர, அதனால் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது ஜாலியாக இருங்க, ஜாலியாக பேசுங்க. நீங்களும் ஜாலியாக இருங்க, உங்களை யாரும் ஜாலியாக இருக்க வேணும்னு சொல்லலை. ஸோ கொஞ்சம் நம்ம ஜாலியாக வாழ போகிறது கொஞ்சம் காலம்.